கமியோதாஸ் கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மிளகாய்த்தூள். சாம்பார் பொடியாகவும் பயன்படுத்தலாம், நான்வெஜ் குழம்புக்கு கூட இதை பயன்படுத்தலாம். இதை செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். அதுக்கு நான் 1/2 கிலோ கொத்தமல்லி எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக கடாயில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம இப்போ வறுக்கக்கூடிய எல்லா பொருள்களுமே கொஞ்சம் கூட கரிஞ்சிராமல் மீடியமான ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இது மாதிரி 1/2 கிலோ கொத்தமல்லி எடுத்திருக்கேன். அதில் இப்போ கொஞ்சமாக சேர்த்து வறுத்துக்கிட்டு இருக்கோம். கொத்தமல்லி இது போல் வறுந்து வந்ததுக்கப்புறமா வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. நான் அடுத்த பேட்ச் கொத்தமல்லியும் போட்டுக்கிறேன். கொத்தமல்லி மண் தூசி எதுவும் இல்லாமல் நல்லா சுத்தப்படுத்திட்டு சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி வறுத்து எடுத்ததுக்கப்புறமா 125 கிராம் ஜீரகம் எடுத்திருக்கேன். அதை எல்லாத்தையுமே சேர்த்து வறுத்துக்க போகிறேன். பாருங்கள், இதுவும் நல்லா வறுந்து வந்துருச்சு. மசாலா எதுவுமே கரிஞ்சிராமல் வறுத்தோன்னா பொடி நமக்கு நல்லா ரெட் கலரில் சூப்பராக கிடைக்கும். இப்போது மிளகு 50 கிராம் எடுத்திருக்கேன். அதையும் வறுத்துக்க போகிறேன். நான் ஆயிலெலாம் எதுவும் சேர்க்காம வெறும் கடாயில் தான் போட்டு வறுத்துக்கிறேன். மிளகு நல்லா படபடன்னு பொரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. கூடவே வெந்தயம் 50 கிராம் எடுத்திருக்கேன். அதையும் வறுத்துக்கலாம். வெந்தயத்தை மட்டும் கொஞ்சம் கரிஞ்சிராமல் பார்த்து எடுத்துக்கணும். ரொம்ப கரிஞ்சிற அளவுக்கு வறுத்துட்டோன்னா கசப்புத்தன்மை அதிகமாயிரும். பாருங்கள், லைட்டாக கலர் மாறினதும் இது போல் எடுத்துருங்க. அதுக்கப்புறமா கடுகு 50 கிராம் எடுத்துக்கோங்க. நான் பெரிய கடுகு தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா சின்ன கடுகு கூட எடுத்துக்கலாம். கடுகு இது மாதிரி பொரிஞ்சு வந்ததும் அதையும் எடுத்து மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா கடையில் வாங்கின துவரம்பருப்பு 100 கிராம் அளவு எடுத்திருக்கேன். அதையும் வறுத்துக்கோங்க. பருப்பு ஐட்டங்கள் கரிஞ்சிராமல் வறுத்து எடுத்துக்கோங்க. லைட்டாக நிறம் மாறினாலே போதுமானது. அடுத்து கடலைப்பருப்பு 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூடவே வறுத்துக்கோங்க. ஒன்று 2 பருப்பு நல்லா வறுந்து வந்துட்டு லைட்டாக நிறம் மாறினாலே போதும். பாருங்கள், இது மாதிரி இதையும் எடுத்துட்டு வேறொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போது உளுந்து வச்சுருக்கேன் 50 கிராம். இதையும் சேர்த்து வறுத்துக்கோங்க. எல்லா பொருளுமே லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். நான் இப்போ சொல்லியிருக்கிற பொருள்களோட அளவுகள் எல்லாமே 1/2 கிலோ மிளகாய், 1/2 கிலோ கொத்தமல்லிக்கு சொல்லிகிட்ருக்கேன். 50 கிராம் உளுந்தும் வறுந்து வந்ததுக்கப்புறமா வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இது கூடவே புழுங்கல் அரிசி 50 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். அரிசி நல்லா வெள்ளையாக பொரிஞ்சு வரதளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், பாதி அளவு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போது நல்லா முழுமையாக பொரிஞ்சு வந்துருச்சு.
இதையும் எடுத்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. கடைசியாக 50 கிராம் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு சட்டுன்னு வறுந்து வந்துடும், அதனால் கைவிடாமல் இது போல் கலந்துக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி. இதையும் நம்ம வறுத்து வச்சுருக்க மசாலாவோட சேர்த்துருங்க. சோம்பை சேர்த்ததுக்கப்புறமா பெருங்காயம் 25 கிராம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இதில் சேர்க்கலை. ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. நான் 1/2 கிலோ நீட்ட மிளகாய் தான் எடுத்திருக்கேன். காம்போடு தான் சேர்க்க போகிறேன். காம்பெல்லாம் நீக்க மாட்டேன், அப்படியே சேர்த்து தான் மிளகாத்தூள் அரைக்க போகிறேன். இதை நீங்கள் சாம்பாருக்கு பயன்படுத்துகிறதா இருந்தால் பருப்பு வேக வைக்கும் போதே பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க. நான் 1/2 கிலோ மல்லிக்கு 1/2 கிலோ வரமிளகாயும் 1 கைப்பிடி அளவு காஷ்மீர் மிளகாயும் எடுத்துக்கிட்டேன். இதை நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறமா தான் மில்லில் கொடுத்து அரைச்சிக்க போகிறேன். நம்ம வறுத்த பொருளை எதுக்கு காய வைக்கிறோம் அப்படின்னு கேட்பீங்க. நல்லா காய வச்சோன்னா ரொம்ப நாளைக்கு மிளகாய்த்தூள் இருக்கும், வண்டு பூச்சி எதுவுமே வைக்காது. இது காஷ்மீரி மிளகாய். இது 1/2 கிலோ 180 ரூபா. இது எல்லா மளிகை கடைகள்லையுமே கிடைக்குது. நான் காஷ்மீரி மிளகாயும் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். அதை தனியாக அரைச்சிக்க போகிறேன். நான் ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் காய வச்சு மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், இதுதான் இந்த மிளகாய் பொடி. இது காஷ்மீரி மிளகாய். இந்த காஷ்மீரி மிளகாய் பொடி எதுக்குன்னா, நம்ம வறுவல், சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவிலாம் பண்ணுவோம்ல, அப்போ இதை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராகவே வரும். எனக்கு சாம்பார் பொடி மட்டும் போதும்னு நினச்சிங்கன்னா நம்ம கடைசியாக சேர்த்தோம்ல சோம்பு 50 கிராம், அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு 25 கிராம் கட்டி பெருங்காயத்தை எடுத்துக்கோங்க. அதை ஒரு கடாயில் லைட்டாக எண்ணெய் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரதளவுக்கு எடுத்து அதையும் வெயிலில் காய வச்சு மிளகாத்தூள் அரைக்கும் போது சேர்த்துக்கோங்க. நான் சாம்பார் வைக்கும்போது பருப்பு வேக வைப்போம்ல, அதோடையே சேர்த்து பெருங்காயத்தையும் வேக வச்சு எடுத்துப்பேன். மீன் குழம்பு, மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, முட்டை குழம்பு, கிரேவி ஐட்டம், உருளைக்கிழங்கு வறுவல் எல்லாத்துக்குமே இந்த மிளகாய்த்தூள் பயன்படுத்துவேன். அதனால தான் நான் இதோட பெருங்காயம் சேர்க்கலை. உங்களுக்கு சாம்பார் பொடி மட்டும் போதும்னு நினச்சிங்கன்னா சோம்பை ஸ்கிப் பண்ணிவிட்டு பெருங்காயம் சேர்த்து சாம்பார் பொடி அரைச்சி எடுத்துக்கோங்க. தேங்க்யூ.